இப்போ வந்து பால் பாயாசம் செய்ய போகிறோங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து 1 லிட்ரு பாலுங்க. நல்லா காய்ச்ச வச்சுருக்குறேங்க. அது நல்லா காயுதுங்க பாரு. பால் நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்க பிறகு சேமியா போடணுங்க. சேமியாவை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கணும். பாருங்கள், சின்ன சின்னதாக உடச்சி அப்படியே போடணும். பால் நல்லா கொதிக்குதுங்க. கொதிக்கும் போது தான் போடணும். பால் நல்லா கொதிக்கும்போது சேமியா போட்டாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் சேமியா நல்லா வேகணுங்க. அப்படியே கொஞ்சமாக அப்படியே கலரி அப்படி விட்டுட்டு இருக்குங்க. பால் பாருங்கள், நல்லா கொதிக்குதுங்க பால். நான் வந்து 1 லிட்ரு பால் ஊற்றிருக்கிறேங்க. 1 லிட்ரு பாலில் சேமியா போட்டு பால் பாயாசம் செய்கிறேங்க. குடிக்கும்போது பெரிய பாலாகட்டாமே இருக்குமா, நல்லா ருசியாக இருக்கும். நான் சேமியா இன்னும் வேகலைங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கணும் போல் இருக்குது. நல்லா வேகணும். சேமியா அடி பிடிச்சிட்டு என்ன செய்யணும், நல்லா கலரிட்டே தான் இருக்கணுங்க. இறக்குற வரைக்கும் நான் கலருவேன். பாருங்கள், அப்புறம் வந்து சர்க்கரை வந்து தேவையான அளவு போட்டுக்கலாங்க. எனக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேங்க. இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இனிப்பு கொஞ்சமாக தேவையான கொஞ்சமாக போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டனால அடி பிடிக்காமல் இருக்கணும்னு நல்லா கலரிகிட்டே இருக்கணுங்க. சேமியா வந்து வேக முன்னாடியே சர்க்கரை போட்டுடணும்.
பாருங்கள் நல்லா சேமியா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் 3 சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து முந்திரி மட்டும் போடுறேங்க. அப்புறம் பாருங்கள் திராட்சை போடுறேன் மேலே. பாருங்கள் நல்லா ருசியாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பால் பாயாசங்க சாமிக்கு வைக்கிறதுக்கோசரம் செஞ்சேங்க. இன்னைக்கு சனிக்கிழமை 2வது வாரம் பால் பாயாசம் சாமிக்கு வச்சு கும்பிடலான்னு சொல்லி செஞ்சுருக்குறேங்க. இப்போ வச்சு கும்பிட போகிறேங்க சாமிக்கு. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பால் பாயாசம் சேமியா போட்டு பால் பாயாசம்.